இப்போ உங்க அப்பா உங்க கூட தான் ஸ்டே பண்ணிருக்காங்கன்னு ஆமா. கேள்விப்பட்டோம். இப்ப ஆமா. எப்படி இருக்கு? நீங்க வந்து அப்பா வந்து நீங்க பேரண்டா எடுத்து லைக் அந்த பேரண்ட்ஸ பேரண்டிங் பண்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆமா. அது ரொம்ப அழகான விஷயம். அத பத்தி சொல்லுங்க. இப்பயும் அவர் தாங்க எங்கள பாத்துக்கிறாரு. ஏன்னா நான் காலையில பொன்னி பண்ணும்போது, காலையில ஷூட்டிங் போம்போது, அவர் கரெக்ட்டா 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சுருவாரு. இப்பதான் நான் வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணா நம்ம உடம்பெல்லாம் மெயின்டெயின் பண்ணணுன்றதுனால 5 மணிக்கு 4:30 மணிக்கெல்லாம் நாங்க எந்திரிச்சுட்டு இருக்கோம். அப்பல்லாம் வந்து ஷூட்டிங் வந்து ஒரு 7:30 மணின்னா, நான் ஒரு 6 மணிக்கு எந்திரிப்பேன். ஆனா அவர் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சுருவாரு. 5 மணிக்கு எந்திரிச்சு எப்படி எல்லாத்தையுமே ரெடி பண்ணுவாருன்னு தெரியல. காலையில எனக்கு டிஃபனு, அவருக்கு டிஃபனு, எனக்கு கஞ்சி, அவருக்கு கஞ்சி எல்லாமே போட்டு ரெடியா வச்சுருவாரு. எனக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி பாக்ஸ்ல போட்டு வச்சுருவாரு. இதுல ஜூஸ்லாம் வேற போட்டு வச்சுருவாரு. நீ 11:00 இது சாப்பிடு. ஈவினிங் இந்த ஃப்ரூட் சாப்பிடு. ஈவினிங் இந்த ஃப்ரூட் சாப்பிடுன்னு அப்படியே அடுக்கி வச்சிருப்பாரு. இப்போ 1 வீக்கா ஊருக்கு போயிட்டாரு. இந்த 1 வீக்கா நான் வரட்டா? நான் வரட்டா? நீயும் அவரும் என்ன பண்ணுவீங்க? நான் மிஸ் பண்றேனோ இல்லையோ, வெற்றி தான் ரொம்ப மிஸ் பண்ணுவாரு எங்க அப்பாவ. ஓகே. ச்சே! என் மாமனார் இருந்திருந்தா காலையில கஞ்சி போட்டு குடுத்துருப்பேன். நானும் தானே போட்டு வச்சிருக்கேன். நான் அவர் போடுற மாரி வராதுல்ல அப்படிம்பாரு. ஸோ எனக்கெல்லாம் ஒரு பயம் இருந்தது. ஐயோ! கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்னு தெரியலையே! நம்ம வந்து ஒரே ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு. அ ஆப்வியஸா அப்பா, அம்மா நம்மள பார்க்க வரதே எப்ப வருவாங்கன்னு கூட தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வெற்றி அப்படி என்னைக்குமே வந்து ட்ரீட் பண்ணதே கிடையாது. நீங்க வாங்க நானே ஃபோன் பண்ணி எங்க அப்பா, அம்மா கூப்பிடலனாலும், "அம்மா எப்பம்மா வரீங்க? அப்பா எப்ப வரீங்க?" அப்படின்னு அவரே ஃபோன் பண்ணி கேட்பாரு.